தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி. சிம்மராசி மக நட்சத்திரம். இது கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர காலம் எப்படி இருக்கும்? சனிபவனுடைய வக்ர காலம் அப்படின்னாக்கா 4.5 மாத காலங்கள், 138 நாட்கள். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அஷ்டம சனியோட தாக்கம் நிறைய பலன்களை கொடுத்துட்ருக்கு. அஷ்டம சனி நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கு. 8ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் வக்கரமாகிறது நன்மையா? அந்த வக்கரமாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனோட நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் வருவார். அந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது ராசிக்கு 6ஆம் அதிபதி நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நட்சத்திரம். 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறது. அந்த 2 நட்சத்திரத்தில் அந்த 2 நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறார் உங்கள் சுய ஜாதகத்தில்? ஏன்னா சிம்ம ராசிக்கு புதனும் நன்மை செய்யாது, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானும் நன்மை செய்யாது, பாதகாதிபதிகள். அதுதான் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்து வக்கரமாகும்போது பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? இப்போ மீன ராசியில் அங்கே ஒரு சில கிரகங்கள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் 4, 3 கிரகங்கள் ஏதாவது இருக்கலாம். சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா ரிஷபராசி, கன்னியா ராசி, இன்னொன்று தனுசு ராசி. இந்த 3 இடங்களில் இந்த வக்கரமாகக்கூடிய நட்சத்திரம், அதாவது புதனோ இல்லை சனியோ வக்கரமாகி இருந்தால் சுய ஜாதகத்தில் அது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மட்டும்தான். இது எல்லாருக்குமே வருமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வராது. நிறைய பேருக்கு வேறு வேறு இடங்கள்ல இருந்து தசை பண்ணும். வேறு வேறு இடங்களில் அந்த சனி பகவான் இருக்கலாம், இல்லை புத பகவான் இருக்கலாம். வக்கரமாக இருக்கிறது மட்டும்தான். சனி இல்லைனா புதன், இந்த 2 கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடன் சம்மந்தமாக, இன்னொன்று குடும்ப வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கை, அது சம்மந்தமாக. பொருளாதாரத்திலேயே ஒரு சில பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உச்ச குரு, அதனுடைய 9ஆம் பார்வையாக அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு, அதாவது சனி பகவானுக்கு பார்வைப்படுது. அப்போது சுபத்துவம் ஆயிடும். முடிஞ்ச அளவு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் இந்த சனி பகவான். வக்கரமானா கூட கஷ்டத்தை கொடுக்காது. ஏற்கனவே ஒரு கஷ்டம் போயிட்டுருக்கு அஷ்டம சனியில், இது வேற கஷ்டமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ தசாபுத்தி படி பார்த்தோமானால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கேதுவுடைய தசை, ஆரம்ப தசை 7 வருடம். 7 வருடத்தில் என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வருடத்துக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும். இப்போ சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து 20, 25 வயசு வரைக்குமே எடுத்துக்கலாம். எல்லாமே படிக்கிற காலகட்டம் தான். 22 கூட ஒரு சில பேர் படிப்பு முடிச்சிடுறாங்க, 21 கூட படிப்பு முடிச்சிடுறாங்க, 25 வரைக்கும் கூட மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அஷ்டம சனி, 8ஆம் இடத்துல சனி வக்கரம். இந்த அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இப்போ வக்கரமாகும்போது அந்த சனியுடைய தாக்கம் கம்மியாகுமா? கம்மியாகும், கன்ஃபார்மாக கம்மியாகும். ஏன்னா குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால. மக நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக நிறைய தடைகளை கொடுத்தது சமீப காலமாக. நிறைய மன உளைச்சல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2021 இருக்கணும், இல்லைனா 22க்கு பிறகு நிறைய படிப்பு ரீதியாக தோய்வுகளை பார்த்துருக்கலாம், வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். இப்போ நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. நிறைய அரியர் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஏன்னா இது தசாபுத்தி உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். இது ராசிக்கு 3ஆம் அதிபதியோட தசை, இன்னொன்று 10க்குடைய தசை, அவயோக தசை தான். இந்த சின்ன வயசுலேயே அந்த சுக்கிர தசை போயிடுறது நல்லது. இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. முயற்சிகளை போடுங்க, அதிகபட்சமாக முயற்சிகளை போடுங்க. இது அவயோக தசை. இந்த டைமில் நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை பண்ணிங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்குது. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த டைமில், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் இருப்பீங்க. அதாவது சுக்கிரதசை பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் அவயோகம் செய்யக்கூடிய புத்திகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சுக்கிரதசை சனி புத்திக்கு பிறகு புதன் புத்தி, கேது புத்தி எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யாத புத்திகளாக வரும். நிறைய தடை தாமதங்களை கொடுத்து தான் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்புங்கிறது
அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. இப்போ வக்கர காலத்தில் கிடைக்குமா அப்படின்னாக்கா, இப்போ வக்கர காலத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா, வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. நினச்ச மாதிரி ஒரு வேலை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, பின்னாடி வரக்கூடிய தசைகள், அவயோக தசைகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. அப்போது இந்த 16 to 22, 25 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா, அதாவது இன்னும் விஞ்ஞான வளர்ச்சி வேறு லெவலுக்கு போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுட்ருக்கணும். படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிட்டோம்னாக்கா, பின்னாடி ஒரு தசை வருதுன்னு வச்சுக்கலாம், அந்த தசையில் கஷ்டப்படக்கூடிய தசையாக இருந்தாலும் கஷ்டங்கள் கம்மியாக இருக்கும். ரொம்ப வீழ்ச்சி இருக்கு இல்லையா, ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணமே சரியான படிப்பு இல்லாததுனால தான். எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, படித்தவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் அந்த புத்திசாலித்தனம் இருக்கும், எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மையை அந்த படிப்பு கொடுக்கும், தைரியம் கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து தவறான முடிவுகளை எடுத்துறாங்க, தவறான பாதைக்கு போயிடுறாங்க. அதனால் படிக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கஷ்டமான தசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய தசையாக இருக்கிறதுனால படிப்பில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து கொடுக்கணும். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கனாக்கா பின்னாடி வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு வந்து ராசியாதிபதி, இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு நன்மை செய்வார் ராசியாதிபதின்னு சொல்கிறதுனால. வேறு லக்னமாக இருந்து இந்த லக்னமாக வந்தால் சூப்பரு. வேறு லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் சூரியன் உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். இது சனி பார்க்கக்கூடிய இடத்துல சூரியன் இருந்தால், இல்லை இந்த சுக்கிரன் இருப்பார், இல்லைனா புதன் இருப்பார். ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள் இல்லையா, சுற்றிகிட்டே இருக்கும். இப்போ மீன ராசிலையோ இல்லை வந்து ரிஷபத்திலையோ இல்லை கன்னியா ராசியில், அப்படி இல்லை தனுசு வீட்டில், இது மாதிரி 4 இடங்களில் இந்த சூரிய பகவான் இருந்துச்சுன்னா இப்போ வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலை சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் வந்து மாற்றம் இருக்குது இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ திருமணம் சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அஷ்டம சனி அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். எப்படி போனாலும் சரி, என்னோட ஜாதகத்தை எடுத்துக்க மாட்டாங்க சார், வீட்டில் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு பார்த்துருக்கேன், எதுவுமே கூடி வரமாட்டேங்குது சார், பையனுக்கோ பொண்ணுக்கோ பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா கூடியே வரமாட்டேங்குது சார், எப்போ சார் கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அஷ்டம சனி. என்னோட கணக்குப்படி இப்போ சூரிய தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய தடையை கொடுக்குதுன்னா அப்படியே தள்ளி ஓரம் போடுங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம், ஒரு 1.5 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம். இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த தடைகள் விலகும். ஏன்னா இந்த தசை கொடுக்கும், திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார், உச்ச வீடு, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லிக்கலாம், நிறைய கதைகளை சொல்லிக்கலாம், திருமணமாகும் திருமணத்தை கொடுப்பாருலாம் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த தசை சப்போர்ட் பண்ணும். அந்த தசை சப்போர்ட் பண்ணும்போது சனி பகவான் வந்து தடங்கல் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணத்தை கொடுத்துட்டு அதில் பிரச்சனை வைக்கும். அதனால் குழப்பமாக இருக்குது அப்படின்னாக்கா தள்ளி ஓரம் வச்சுருங்க. 1 இயருக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாக்கா அப்போது திருமணத்தை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பரவாயில்ல சார், ஓரளவுக்கு பதில் நல்லபடியாக வருது, உங்களுக்கே தெரியும், அந்த மனசு சார்ந்த ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கே தெரியும், பரவாயில்ல எனக்கு அது பதில் வருது, சரி ஏதோ ஒரு கூடி வர மாதிரி தெரியுதுன்னா தாராளமாக வரும். ஒரு சில பேருக்கு, எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அஷ்டம சனியில் கஷ்டத்தை கொடுக்குதுனாவே கொஞ்சம் தள்ளி போடுறதா நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் திருமணத்துக்கு உண்டான காலம், குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வரும். இந்த வக்கர காலங்களில் கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவு வர்றது சகஜம். இதெல்லாம் வந்து வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கணவன் மனைக்குள்ளே. ஏன்னா 7ஆம் அதிபதி தான் வக்கரமாகிறார், அவரோட நட்சத்திரத்திலேயே, இத்தனைக்கு பொருளாதாரம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சொல்லக்கூடிய புதனோட நட்சத்திரத்தில். இப்போ குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல் வரும், அதை அனுசரித்து போங்க. கணவன் மனைக்குள்ளே எந்தவித கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது வந்து அனுசரித்து போயிடுறது நல்லது. ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் எல்லாம் போயிருப்பாங்களே, அதெல்லாம் வந்து இப்போ ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு விதமாக ஏதாவது கேஸ் இருந்தால், இடம் சம்மந்தப்பட்ட கேஸு, சொத்து சம்மந்தப்பட்ட கேஸு, இதெல்லாம் வந்து மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது. அடுத்து சந்திர தசை. சந்திரன் மக நட்சத்திரக்காரங்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும், அதாவது 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம் என்னோட கணக்குப்படி. இப்போ சந்திரன் ராசிக்கு வந்து விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சந்திர தசை யாராருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா, சனி வக்கரமாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் சுய ஜாதகத்தில் சனியே பரிவர்த்தனை ஆகியிருக்கலாம். சூரியனோட வீட்டில் சனி இருப்பார், சனியோட வீட்டில் சூரியன் இருப்பார், பரிவர்த்தனை ஆகிருக்கும். இல்லை சுக்கிரனோட வீட்டில் சனி இருந்து பரிவர்த்தனை ஆகிருக்கலாம். இது மாதிரி பரிவர்த்தனையில் வரக்கூடிய கிரகம் சனி எந்த வீட்டில் இருந்து பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, அந்த பரிவர்த்தனையான ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அஷ்டம சனி மாதிரியே இருக்காது,
உங்களுக்கு தசாபுத்தி தான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு வேலையில் பிரச்சனையாக இருக்கும், அது வேலையில் பிரச்சனைகள் தீரும். ஒரு தொழிலில் பிரச்சனையாக இருக்கும், அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சனி பரிவர்த்தனை. இன்னொன்று வந்து இந்த சூரியன் சந்திரன் கூட பரிவர்த்தனையில் வரலாம். வேறு எந்த கிரகம் பரிவர்த்தனையாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அப்போ பரிவர்த்தனை ஆகாதவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. பொறுமையை நிதானமாக கடைப்பிடிக்கிறது நல்லது. ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கூட கவனம் வேணும். அந்த வார்த்தையில் கவனம் வேணும். யாருக்குமே இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிடாதீங்க. செஞ்சு முடிச்சுட்டு பிறகு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. இன்னொன்று, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக செக் பண்ணி இடம் வாங்குறது நல்லது. அப்படி இல்லைன்னாக்கா யாருக்காவது கேரண்டி கையெழுத்து போடுறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சரிப்பட்டு வராது. யாருக்குமே பணம் கொடுத்து முன்னிக்காதீங்க. பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சனி வக்கர காலத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கால் செவ்வாய் வந்து அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா மணியெல்லாம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத முதலீடு பண்ணி மணியெல்லாம் பிரச்சனை வரும். அதாவது பணமெல்லாம் பிரச்சனை வரும். உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். இது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தொழிலை நல்லபடியாக பண்ணிகிட்டே வாங்க, வேலையை நல்லபடியாக பார்த்துட்டே வாங்க. வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது இப்போ எதிர்பார்த்துனாக்கா அந்த மாற்றங்கிறது நிறைய தடையை கொடுத்துனே இருக்கும். ஏன் தடையை கொடுக்குது அப்படின்னா, இப்போ இந்த அஷ்டம சனி ஒன்று இருக்குது இல்லையா, அதனால தடையை அதிகமாக அனுபவிப்பீங்க. நிறைய கஷ்டம் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கோம். நிறைய உங்களுக்கு வந்து கடன் தொல்லைகள், அதாவது பணம் எவ்வளோ வந்தாலும் செலவாயிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து பற்றாக்குறை இருக்கும், பொருளாதாரத்தில் சிக்கல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னாக்கா தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை வச்சுக்காதீங்க. இருக்கிறத நீங்கள் சமாளித்தா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இன்னொன்று குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. சந்திரதசையில் சந்திரதசை பற்றி பேசணுன்னாக்கா முதல் 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் அந்த சென்டர் பகுதியில் பிரியும் இல்லையா, சந்திரதசை சனி புத்தியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி டைம் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்களை இந்த அஷ்டம சனி கொடுத்துட்ருக்கு. ஏன்னா மக நட்சத்திரம்னாக்கா கேது உடைய நட்சத்திரம். கேது வந்து இந்த சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு. மறைஞ்சிருந்தான்னு வச்சிங்களேன், சொல்லவே தேவையில்ல, அந்த தசையே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும். கேது வந்து சனியோட வீட்டில் இருந்தாருனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று, வேறு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் அந்த கேது பகவான் இருந்துச்சுனாக்கா இந்த ராசிக்கு இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர தசைங்கிறது மிக மோசமாக இருக்கும் இந்த அஷ்டம சனியில். அதனால் எதையுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது. வேலையில் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இது மட்டும்தான் இந்த டைமில். அடுத்து வந்து செவ்வாய் தசை 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும். செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். வேலை மாற்றம் நல்லா இருக்குங்க இந்த டைம். வேலையில் ஒரு சில ஸ்ட்ரகிள் போயின்னு இருந்ததுனாக்கா 2023 ஒரு சில பேருக்கு அந்த ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கலாம் வேலையில். அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் மாறும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனியில் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. வேலை சம்மந்தமாக நிறைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இதான், ஏன்னா இது வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அஷ்டம சனியோட தாக்கம் கம்மியாகும்னு சொல்லலாம், ஆனால் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் ஒருத்தர் கெடுக்காமல் இருப்பான், அவ்வளோதான். அதாவது கஷ்டத்தை கொடுக்காமல் இருப்பான். ஏற்கனவே கொடுத்த கஷ்டத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான டைம் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இருக்கும் இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு சில பேருக்கு சிக்கல் வரும், அதை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திங்க. இடமோ இல்லை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை மணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மணி லாக் ஆகிருந்துச்சுன்னா அதெல்லாம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. பேசியாவது வாங்கிடுங்க கொடுத்த பணத்தையே, இல்லை வாங்கின பணத்தை எப்படியாவது பேசி கொடுத்துருங்க. அடுத்து ராகு தசை 48லேருந்து 66 வரைக்கும். இப்போ இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கர கிரகம். இது யாராருக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா 1969லேருந்து 72க்குள்ளே பிறந்தவங்களுக்கு, அதாவது 50 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. ராகு வந்து சனியோட வீட்டில் இருந்தார். நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கலாம் அந்த டைமுங்கிறது. இது தவிர்த்து வேறு எங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு வந்து 2018லேருந்தே இந்த ராகு தசை அப்படிங்கிறது நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது. யாராக இருக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி 1969 to 72க்குள்ளே பிறந்தவங்களுக்கு, அதாவது 50 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி 45லேருந்து 48 வயசில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் வரும். ஏன்னா ராகு கேது அந்த வீட்டில் தான் இருக்குது. 45 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும், 1978லேருந்து 81 வயசு வரைக்கும் பிறந்தவங்களுக்கும், இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சிம்மராசியில் இந்த ஆண்டில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா இந்த கேது மேலே சனி பயணம் பண்ணியிருப்பார், இந்த ராகு மேலே சனி பயணம் பண்ணியிருப்பார். இன்னொன்று தசைய ராகு தசை அப்படிங்கிறதுனால நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். இந்த அஷ்டம சனி காலத்தில் சொல்லவே தேவையில்லை, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே விதிவிலக்கு உண்டு, எதுவுமே மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்று குரு பார்வை இந்த சனி பகவானுக்கு இருக்குது அப்படின்றதுனால ஓரளவுக்கு மாற்றங்களை இந்த 4-4.5 மாதத்தில் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
கடன் மட்டும் மேற்கொண்டு வாங்கிக்காதீங்க. அது மட்டும்தான். ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை இல்லையா? ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடியை கொடுத்துருக்கலாம். இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு 6 சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா, இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலோ, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இல்லைனா ராகுவுக்கு வந்து நட்சத்திரம் கொடுத்த கிரகம் சம்மந்தப்பட்டிருந்துனாக்கா, 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி கொடுத்துருக்கலாம். இதெல்லாமே சரியாகும், இப்போதைக்கு சரியாகும். அடுத்து குரு தசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குரு, இந்த ராசிக்கு குரு தசை மட்டும்தான் நல்லாயிருக்கும், பிரச்சனையே இல்லை. குரு தசையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு உச்சமாக இருக்கார் கோச்சார ரீதியாக. உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அது பொறுத்து என்னதான் இருந்தாலும் இந்த குருடைய வீட்டில் அந்த இருக்கக்கூடிய சனி, வக்கரமாகக்கூடிய சனி, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த டைமில் யாருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக அந்த ரொட்டேஷன்லாம் பரவாயில்ல, இப்போத்துக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுவீங்க எல்லாத்தையும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு கோச்சாரத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இப்போ சனி வந்து வக்கரமாகக்கூடிய காலத்தில், ஏன்னா சனி வக்கரமாகிறது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துலேயும், இன்னொன்று வந்து 6, 7 தான். அதில் குருவுடைய வீட்டில் இருந்து வக்கரமாகிறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும். மணி, அதாவது பண பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். அடுத்து வந்து சனி தசை 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. பின்னாடி வரக்கூடிய சனி தசை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய் நொடி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டைமில் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது அஷ்டம சனி அப்படின்றதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும். இந்த சனி வக்கர காலங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இதில் என்னென்னா ஆன்மீகம் சார்ந்து நிறைய தேடுவீங்க, நிறைய கோயில் குளத்துக்கு போகிறது, அது மாதிரி நிறைய உங்களுக்கு எண்ணங்களை கொடுக்கும் இந்த டைம், இந்த சனி வக்கர காலம். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.